Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்த ரவா லட்டுக்கு நம்ம அதாவது நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம 1.25 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். இது வந்து நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண ரவை தான், இருந்தாலும் நம்ம நெய்யில் வந்து வறுத்துட்டோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ரவா லட்டு வந்து என்னென்னா நம்ம ஹல்வா எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். ரவையை நம்ம நல்லா வறுத்துட்டோம். இது நல்லா ஆற வைக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்தது என்னென்னா சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. ரவா லட்டு மில்க் எதுவும் ஆட் பண்ணாமல் சுகர் சிரப்பில் வச்சு நம்ம செய்கிறது. அவ்வளோதான், இது ரெடி ஆயாச்சு. இது நல்லா ஆறட்டும். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு சுகரை போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம ஒரு கம்பி பதம் அளவுக்கு அப்படியே காய்ச்சிக்கலாம். இப்போது நல்லா கரைஞ்சிருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லைட்டாக வர ஆரம்பிக்கும். இது வந்து நல்லா பிசுப்பாக இருக்கும். அதாவது நம்ம தொட்டனா பிசுப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரவை வச்சுருக்கிறோம். வறுத்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவா லட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கலாம். ரவா லட்டு நம்ம பிடிச்சி வச்சாச்சு. ரவா லட்டு ரெடி. கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் பலகாரம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.